Hi friends, welcome to C programming tutorial. இந்த வீடியோவில் types of functions நான் பார்க்க போகிறோம். Two types of functions in C இருக்கு. Library functions, user defined functions. Library functionsனா inbuilt functions like main, printf, scanf, strcat, attoy இந்த மாதிரி நிறைய functions இருக்குது, built-in functions இருக்குது. ஏன்னா அது நமக்கு ப்ரோக்ராம் எழுதும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களே வந்து சிஸ்டமில் கொடுக்குறாங்க சில ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ப்ரோக்ராமில். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்மளுடைய ஓன் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் நம்மளே எழுத முடியும். ஓகே, சப்போஸ் ப்ரோக்ராமர் வந்து சம் ஆஃப் n நம்பர்ஸ் தேவைப்படுது, அந்த ரிசல்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ அதுதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். இந்த சின்டாக்ஸ் பாருங்கள், இங்கே வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன் வித் நேம், ரிட்டர்ன் டைப், பேராமீட்டர்ஸ். ஸோ என்னுடைய மெயின் ப்ரோக்ராமில் நான் என்னுடைய மெத்தடை நான் கால் பண்ண போகிறேன், என்னுடைய ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ என்ன ஆகுனா, இந்த எக்ஸிக்யூஷன் ஆகும்போது இந்த கண்ட்ரோல் இங்கே வரும்போது அழகாக இங்கே ஜம்ப் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் லாஜிக் இது எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன செக்மெண்ட்ஸாக பிரித்து அதை ப்ரோக்ராமர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டீபக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை ரீயூஸ் பண்ண முடியும், அந்த கோடை ரீயூஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராஜெக்டை டிவைட் பண்ணி அதை ஒர்க்லோட பேலன்ஸ் பண்ண முடியும். ஒர்க்லோட நிறைய டீமுக்கு கொடுத்து அதை நம்ம கோட் எழுத முடியும். ஓகே, ஸோ இதுதான் டூ டிஃப்ரெண்ட் அட்வான்டேஜஸ். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சி நம்ம பார்த்துருக்கோம். பேசிக் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.